தாய் வீடு ஜூலை 2024. சீனாவின் நிலவை நோக்கிய சாதனை. எழுதியவர் குரு அரவிந்தன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. சமீப காலமாக விண்வெளி சார்ந்த முயற்சிகளில் சீனா அதிக கவனம் செலுத்தி வருவதால் சீனா உலக நாடுகளின் முக்கியமான பேசுபொருளாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலை நாடுகளுடன் போட்டியாக ஆசிய நாடுகளில் ஒன்றான இந்தியாவும் சீனாவும் இந்த விடயத்தில் தற்போது அதிக கவனம் செலுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக சீனாவின் தேசிய விண்வெளி நிர்வாகம் நிலவு ஆய்வு திட்டம் ஒன்றை உருவாக்கியிருந்தது. இந்த திட்டத்தின்படி நிலவுக்கு செல்வதற்கு மனிதருக்கு பதிலாக முதலில் ரோபோக்கள் இந்த திட்டத்தை செயற்படுத்த உள்வாங்கப்பட்டன. இந்த திட்டம் 4 கட்டங்களாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இதன்படி நிலவை நோக்கி ஏவப்படும் விண்கலங்களுக்கு சீன நிலவு தெய்வமான சாங் என்ற பெயர் சூட்டப்பட்டது. நிலவின் சுற்றுப்பாதையை வெற்றிகரமாக சென்றடைவதே இத்திட்டத்தின் முதற்கட்டமாக இருந்தது. 2007ஆம் ஆண்டு நிலவை நோக்கி அனுப்பப்பட்ட சாங் 1 அந்த சாதனையை வெற்றிகரமாக செய்தது. அதைத் தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு ஏவப்பட்ட சாங் 2 அந்த திட்டத்தை நிறைவு செய்தது. இரண்டாவது கட்டமாக நிலாவில் ரோபோக்கள் தரையிறங்கவும் நிலாவின் தரையில் உலாவவும் கூடிய வகையில் திட்டமிடப்பட்டது. இந்த திட்டம் 2013ஆம் ஆண்டு அனுப்பப்பட்ட விண்கலம் சாங் 3 மூலமும் அதைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு அனுப்பப்பட்ட விண்கலம் சாங் 4 மூலமும் நிறைவேற்றப்பட்டது. மூன்றாவது கட்டம் நிலாவின் தரையிலுள்ள மாதிரிகளை ரோபோக்கள் மூலம் சேகரித்து அவற்றை பூமிக்கு கொண்டு வந்து ஆய்வு செய்வதை நோக்கமாக கொண்டது. இதில் 2020ஆம் ஆண்டு விண்கலம் சாங் 5 ஈடுபட்டது. சாங் 5 நிலாவின் வடக்கு அரைக்கோளத்திலிருந்து 3.82 இராத்தல் நிறையுள்ள சில மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு அனுப்பியிருந்தது. இதன் தொடர்ச்சியாக 2024 மே மாதம் 3ஆம் திகதி நிலவை நோக்கி சாங் 6 அனுப்பப்பட்டது. ஜூன் மாதம் 1ஆம் திகதி நிலவின் தொலைவில், அதாவது மறுபக்கத்திலுள்ள தெற்கு அரைக்கோளத்தில் தரையிறங்கியது. இந்த பகுதியை அப்பலோ பள்ளத்தாக்கின் தென்பகுதி என்று அழைப்பார்கள். நிலாவின் நிலப்பரப்பில் இந்த இடத்தை சரியாக குறிப்பிடுவதானால் 41.63839 பாகை எஸ், 153.98545 பாகை டபிள்யூ என்ற பகுதிக்குள் இது அடங்கும். தரையிறங்கிய ரோபோ நிலவின் தரை மேற்பரப்பில் இருந்து தேவையான மாதிரிகளை சேகரித்தது. இதில் 4.4 இராத்தல் எடையுள்ள நிலாத்தரையின் மண், சிறு கற்கள் போன்றவை அடங்கும். கற்களை எடுப்பதற்காக நிலாத்தரையில் ரோபோ துளையிட்ட போது அதன் வடிவம் சீனாவின் பெயரிலுள்ள முதல் சீன எழுத்தான யாங் என்ற எழுத்தின் வடிவத்தில் இருந்தது. சேகரித்த பொருட்களோடு மீண்டும் நிலவின் சுற்றுப்பாதைக்குள் ஜூன் 3ஆம் திகதி நுழைந்தது. நிலவின் சுற்றுப்பாதையில் சுற்றிய தரையிறங்கி ஜூன் 6ஆம் திகதி மேலே சுற்றிக் கொண்டிருந்த தாய் கலனுடன் இணைந்து கொண்டது. நிலவில் தரையிறங்கிய ரோவர் நிலவின் மேற்பரப்பில் தொடர்ந்தும் அறிவியல் சோதனைகளை நடத்தி வருகின்றது. அதே சமயம் சீனாவின் தேசிய கொடியையும் நிலாவின் தரைப்பரப்பில் பறக்கவிட்டது. சுமார் 53 நாட்கள் வரை இந்த பணி நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் சரிவர நடக்குமானால் நிலாவில் தொலை தூரத்திலிருந்து ஆய்வுக்கான பொருட்களை ரோபோக்கள் மூலம் கொண்டு வந்த முதல் நாடு சீனா என்ற பெயர் நிலைநாட்டப்படும். 4வது கட்டமாக நிலவின் தென் துருவத்திற்கு அருகில் ஒரு ரோபோ ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்கும் திட்டம் உள்ளது. 2030ஆம் ஆண்டளவில் நிலவின் மறுபக்கத்தில் மனிதர் கால் பதிப்பதற்கு இது உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுவரை அமெரிக்கா மட்டும்தான் நிலவில் மனிதரை தரையிறக்கி இருக்கின்றது. அமெரிக்காவின் தரையிறக்கும் நிகழ்வுகள் எல்லாம் நிலவின் வடபகுதியிலேயே நடைபெற்றன. ஆனால் வித்தியாசமாக
கண்ணுக்கு தெரியாத நிலவின் தென்பகுதியில் சீனாவின் இத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவது வியப்பிற்குரியது. நிலாவின் தரையில் இரும்பு, டைட்டானியம் போன்ற உலோகங்கள் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இதைவிட ஹீலியம் போன்ற கனிமங்களும் இருக்கின்றன. தண்ணீரும் அங்குள்ள உறைந்த பனிப்படிவங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டால் வெகு விரைவிலேயே குடியேற்றங்கள் ஆரம்பமாகிவிடலாம். நிலா எல்லா நாடுகளுக்கும் பொதுவானது என்று ஐநா சாசனம் குறிப்பிட்டாலும் அங்கும் நாடுகளுக்கிடையே எல்லைச் சண்டைகள் ஆரம்பிக்கலாம். சீனாவின் இந்த திட்டம் வெற்றியளித்தால் நிலவில் மனிதரை தரையிறக்கிய இரண்டாவது நாடாக சீனா இருக்கும். நீண்டகால திட்டங்களுக்கேற்ப சீனா செயற்படுகின்றது. நிலாவில் ரோபோக்களின் ஆய்வு மையம் ஒன்றை ஏற்படுத்துவதன் மூலம் செவ்வாய் கிரகம் நோக்கிய பயணத்துக்கு சீனா தன்னை தயார்படுத்துகின்றது. சீனா ஒரு பக்கம் நிலவை நோக்கி ரோபோக்களை அனுப்பிக் கொண்டிருக்க, அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்தினர் 2024 ஜூன் மாதம் 5 புதன்கிழமை முதல் முறையாக விண்வெளிக்கு வீரர்களை கொண்டு செல்லும் திட்டத்தை செயற்படுத்தி இருந்தார்கள். இது நாசா நிறுவனத்தின் இரண்டாவது டாக்ஸி சேவையாக ஸ்பேஸ் எக்ஸில் போயிங் இணைந்து கொண்டது. இந்த முதற் பயணத்தில் விண்வெளி வீரர்களான புச் வில்மோர் மற்றும் சுனி வில்லியம்ஸ் ஆகியோர் விண்வெளி நிலையத்திற்கு போயிங்கின் ஸ்டார் லைனரில் பயணித்தார்கள். அவர்களது பயணம் ஜூன் 6 வியாழக்கிழமை எதிர்பார்த்ததை விட சற்று அதிக நேரம் எடுத்திருந்தது. ஆனாலும் அந்த விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்து அங்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஏற்கனவே விண்வெளி நிலையத்தில் இருந்த 7 விண்வெளி வீரர்களும் இவர்களை வரவேற்றார்கள். பயணத்தின் போது விண்கலத்தின் உந்து விசை அமைப்பில் ஒரு சிறிய ஹீலியம் கசிவும் தாமதத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அதன் பாதிப்பு மிகவும் குறைவாக இருந்ததால் அதை சமாளிக்கக்கூடியதாகவும் இருந்தது. போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் ஆகியவற்றின் விண்கலங்கள் முழுமையாக மீண்டும் பயன்படுத்தக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. வில்மோர் மற்றும் வில்லியம்ஸ் விண்வெளி பயணத்திற்கு முன் விண்வெளி கட்டுப்பாட்டு நிலையத்துக்கு சென்று ஸ்டார்லைனரின் கைமுறை கட்டுப்பாட்டை பற்றிய விவரங்களையும் விண்கல அமைப்பு பற்றியும் ஆய்வு செய்திருந்தனர். சர்வதேச விண்வெளி நிலையம் 2000ஆம் ஆண்டிலிருந்து இயங்கி வருகின்றது. கடந்த 24 வருடங்களாக பல நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி வீரர்கள் அங்கு சென்று தங்கி பூமிக்கு திரும்பியிருக்கிறார்கள். தொடர்ந்தும் பலவிதமான ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் இந்த நிலையத்தில் இதுவரை தங்கியிருந்த சிலர் விண்வெளியில் நடந்து சாதனை படைத்திருக்கிறார்கள். இப்போது சீனாவும் தங்கள் பாவனைக்காக புதிதாக விண்வெளி நிலையம் ஒன்றை உருவாக்கியிருக்கின்றது. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற வில்மோர் மற்றும் வில்லியம்ஸ் ஆகியோர் கடற்படையில் கேப்டன்களாக சேவையாற்றி ஓய்வு பெற்றவர்கள். இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட பெண் விண்வெளி வீரரான வில்லியம்ஸ் கடற்படை விமானியாக பணியாற்றியவர். 1987ஆம் ஆண்டு நாசாவுடன் இணைந்து சேவையாற்றியதால் ஏற்கனவே மேற்கொண்ட 2 பயணங்கள் மூலம் 322 நாட்கள் விண்வெளியில் இருந்திருக்கின்றார். 7 தடவைகள் விண்வெளியில் நடந்திருக்கின்றார். இதுவரை இந்திய வம்சாவளியினரான ராகேஷ் சர்மா, கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ், சிரிசா பண்டலா ஆகிய 4 விண்வெளிக்கு சென்றிருக்கின்றார்கள். இதில் இந்த 3 பெண்களும் அடங்குவர். இவர்களில் கல்பனா கொலம்பியா விண்வெளி விபத்தில் 2003ஆம் ஆண்டு மரணமானது நினைவிருக்கலாம். சமீபத்தில் நாசா நிறுவனம் விண்வெளி வீரர்களை விண்வெளி நிலையத்துக்கு அழைத்துச் செல்வதற்கு புதிய நிறுவனங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தது. அந்த வகையில்தான் எலோன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸுடன் போயிங் நிறுவனமும் பணியமர்த்தப்பட்டது. இந்த தனியார் நிறுவனங்களோடு ஒப்பிடும்போது நாடுகள் என்று பார்த்தால் ரஷ்யா, அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பியிருந்தன. இதில் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற தனியார் நிறுவனம் முதலாக விண்வெளி வீரர்களை 2020ஆம் ஆண்டு விண்வெளி சுற்றுப்பாதையில் அறிமுகப்படுத்தியது. ஸ்பேஸ் எக்ஸ் அதிபர் எலோன் மஸ்கின் கனவு செவ்வாய் கிரகமாக இருக்கின்றது. அங்கே மரணிப்பதை தான் விரும்புவதாகவும் அவர் ஒருமுறை குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்காவின் ஆர்டிமிஸ் திட்டத்தின்படி
2026ஆம் ஆண்டு மீண்டும் மனிதர்கள் நிலாவில் கால்பதிக்க இருக்கின்றார்கள். நிலாவின் வட துருவத்தில் அமெரிக்காவும் தென் துருவத்தில் சீனாவும் இடம் பிடிக்க தொடங்கலாம். பொருளாதார சூழல் காரணமாக இந்த போட்டியில் தற்காலிகமாக ஒதுங்கியிருக்கும் ரஷ்யா மீண்டும் தனது முயற்சியை தொடரலாம். தற்போது இதுபோன்ற விண்வெளி சார்ந்த தொழில்நுட்ப வசதிகள் இந்த 3 நாடுகளிடமும் தான் இருக்கின்றன. எனவே கிரகங்களை பிடிப்பதில் போட்டி என்று வந்தால் இந்த 3 நாடுகளும் தான் போட்டியில் இறங்கும் என்று எதிர்பார்க்கலாம். சொந்தம் கொண்டாடுவதில் சீனா எப்படி நடந்து கொள்கிறது என்பதை தென் சீன கடலில் அந்நியர் யாராவது நுழைந்தால் விசாரணையின்றி 6 மாதங்களுக்கு தடுத்து வைக்கும் சட்டத்தை சீனா சென்ற மாதம் நிறைவேற்றியிருப்பதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். விண்வெளி வீரர்களான புச் வில்மோர் மற்றும் சொனி வில்லியம்ஸ் ஆகியோர் விண்வெளி நிலையத்தில் 1 வாரம் மட்டுமே செலவிடுவதாக முதலில் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் விண்வெளி நடைப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருந்ததாலும் கேப்சியூலில் கண்டறியப்பட்ட 3 சிறிய ஹீலியம் கசிவுகளை கண்காணித்து திருத்த வேண்டியிருந்ததாலும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து ஸ்டார்லைனர் பூமிக்கு திரும்பும் திகதி ஜூன் மாதம் 18ஆம் திகதி பின்னுக்கு தள்ளப்பட்டது. ஆனால் தற்போது ஸ்டார்லைனரில் உள்ள திருத்தங்கள் மற்றும் தரையில் இறங்கப் போவதால் காலநிலை பற்றிய கணிப்புகளை கவனத்தில் கொண்டு பூமிக்கு திரும்பும் திகதியை ஜூன் 22 என்று அறிவித்திருக்கிறார்கள். திட்டமிட்டபடி எல்லாம் சரிவர நடந்தால் தென்மேற்கு அமெரிக்காவில் பாராசூட்டின் உதவியுடன் தரையிறங்குவதை இலக்காக கொண்டிருக்கிறார்கள். இம்முறை கடலில் இறங்காமல் தரையில் இறங்குவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்திய முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் சிறுநீர் குடித்தார் என்றும் மொரார்ஜி கோலா என்றும் ஒரு காலத்தில் கேலியும் கிண்டலும் செய்தவர்களுக்கு சர்வதேச விண்வெளி நிலைய தகவல் ஒன்றையும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். விண்வெளி நிலையத்துக்கு சென்ற ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஒரு முக்கியமான மாற்று பம்பையும் எடுத்து சென்றிருக்கின்றார்கள். இந்த பம்பின் செயற்பாடு என்னவென்றால் விண்வெளி நிலையத்தில் சேகரிக்கும் சிறுநீரை குடிக்கக்கூடிய தண்ணீராக மாற்ற உதவுவதுதான். கடந்த வாரம் விண்வெளி நிலையத்தில் உள்ள பம்ப் செயலிழந்ததால் மாற்று பம்பிற்காக அங்குள்ள பணியாளர்கள் காத்திருக்க வேண்டி வந்தது. குடிநீராக மாற்றுவதற்காக சுத்திகரிக்க வேண்டிய சிறுநீர் இதுவரையும் விண்வெளி நிலையத்தில் பைகளில் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதைப்போல அறிவியல் இன்னும் என்னென்னவோ செய்ய காத்திருக்கின்றது. நன்றி.